வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தில் இந்திய பிரதிநிதி அனுபமா சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் 61வது அமர்வில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு முன்வைத்த புகார்களுக்கு இந்திய பிரதிநிதி அனுபமா சிங் தக்க பதிலடி கொடுத்தார். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்பதை அவர் மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் பரப்பும் பொய்களில் இப்போது பொறாமையின் துர்நாற்றம் வீசுகிறது என்று அனுபமா சிங் சாடினார். பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனாக கேட்ட தொகையை விட ஜம்மு காஷ்மீரின் ஆண்டு பட்ஜெட் 2 மடங்கு அதிகம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த வளர்ச்சியை போலி என்று பாகிஸ்தான் நினைக்குமானால் அந்த நாடு ஒரு மாய உலகில் வாழ்வதாகவே அர்த்தம் என எள்ளி நகையாடினார். மேலும் ஒரு சிவில் அரசாங்கம் கூட தனது பதவிக்காலத்தை முழுமையாக முடிக்க முடியாத பாகிஸ்தான் ஜனநாயகம் குறித்து பேசுவது மிகப்பெரிய கேலிக்கூத்து என்றும் அவர் விமர்சித்தார். சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் மக்கள் அதிகளவில் பங்கேற்றது அவர்கள் பயங்கரவாதத்தை நிராகரித்து விட்டதையே காட்டுகிறது என்று அனுபமா சிங் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை விட்டுவிட்டு பாகிஸ்தான் தனது உள்நாட்டு நெருக்கடிகளை சரி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார்.